பெரியார் பேசுவதை விடவா அமைச்சர் பொன்முடி பேசிவிட்டார் என செய்தியாளர்கள் கேள்விக்கு மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பதிலளித்து பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி வலிமையற்ற கூட்டணி என்றும் அதிமுக தொண்டர்கள் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பொன்முடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திராவிட கழக மேடையில் பேசியுள்ளாரே தவிர திமுக கூட்டத்தில் அல்ல எனவும், பெரியார் பேசியதை விடவா பொன்முடி பேசிவிட்டார் எனவும் கேள்வி எழுப்பி பேசினார். தயவு செஞ்சு பெரியார் பேசுறதெல்லாம் நீங்க பாருங்க. பெரியார் பேசாத என்ன தெரியல. அடுத்தது இதை கூட ஒரு அரசாங்க மேடையில அவர் பேசல, திராவிடர் கழக மேடையில அவர் பேசுறாரு. நான் திரும்பவும் சொல்ல, நான் நியாயப்படுத்தல, எனக்கு அது உடன்பாடு இல்லை. கடைசியா காங்கிரஸ் எனக்கு உடன்பாடு இல்லை. நத்தம் அருகே 7 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கி சாலையில் வீசி சென்ற மூதாட்டியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் JCB வாகனம் மற்றும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வரும் இவருக்கு திருமணமாகி தீபா என்ற மனைவியும் 2 குழந்தைகள் உள்ளனர். இதில் இவரது மகளான பிரித்திகா 3ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு தற்போது விடுமுறை என்பதால் பக்கத்து வீடான செல்வம் என்பவரின் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் அடிக்கடி விளையாடச் சென்றுள்ளார். அவ்வாறு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அந்த வீட்டில் உள்ள செல்வத்தின் தாய் குருவம்மாள் என்ற மூதாட்டி என் பேரன் பேத்திகளுடன் விளையாட வரக்கூடாது என கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வம் தனது குடும்பத்தினருடன் வெளியே சென்றிருந்த நிலையில் ஏதும் அறியாத பச்சிளம் குழந்தையான சிறுமி மீண்டும் விளையாடுவதற்காக அங்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மூதாட்டி, இங்கே ஏன் மீண்டும் வருகிறாய் என கூறி குழந்தையை இரும்பு கம்பியால் கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் மயக்கமடைந்து படுகாயமடைந்த சிறுமியை மூதாட்டி சாலையில் தூக்கி வீசி சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்து பதறியபடி வந்த பெற்றோர் சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் கண் விழித்த சிறுமி தன்னை தாக்கியது மூதாட்டி குருவம்மாள் தான் என கூறியதை அடுத்து சிறுமியின் தந்தை நத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மூதாட்டி குருவம்மாளை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலையில் தற்போது பராமரிக்கப்படாமல் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் பெரிய பொட்டல்பட்டி பகுதியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜிக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக 10 ஆண்டுகால ஆட்சியில் புதிதாக போடப்பட்ட தார் சாலைகள் தற்போது திமுக ஆட்சியில் பராமரிக்கப்படாததால் குண்டும் குழியுமாக உள்ளது என குற்றம் சாட்டி பேசினார். இதனால் வாகன ஓட்டிகள் தினமும் சிரமப்பட்டு வருவதாகவும், அதேபோல் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் பராமரிக்கப்படாததால் தண்ணீர் பல இடங்களில் வீணாகி வருவதாகவும் தெரிவித்தார். கோவை சூலூர் அருகே மாட்டு கொட்டகையை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் இளம்பெண்ணை ராஜேந்திரன் என்பவர் கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சூலூர் பீடம் பள்ளிக்கள்ளி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். வீட்டில் தனியாக வசித்து வரும் இவர் வீட்டின் அருகாமையில் உள்ள மாட்டு கொட்டகையை பாப்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு நாய்கள் வளர்ப்பதற்காக வாடகை கொடுத்துள்ளார். கடந்த 45 நாட்களாக தங்கியிருந்த ரம்யாவை பார்ப்பதற்காக அவ்வப்போது சிலர் ஆட்டோவில் வந்து செல்வது ராஜேந்திரனுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாட்டு கொட்டகையை காலி செய்யுமாறு ரம்யாவிடம் ராஜேந்திரன் கூறியுள்ளார். இந்நிலையில் ரம்யாவை பார்ப்பதற்காக சிலர் ஆட்டோவில் வந்துள்ளனர். அவர்களை உள்ளே வர வேண்டாம் என ராஜேந்திரன் தடுத்ததால் ரம்யாவுக்கும் ராஜேந்திரனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து வந்து ரம்யாவின் கழுத்து பகுதியில் வெட்டி கொலை செய்துவிட்டு கொலை செய்த அரிவாளுடன் சூலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரம்யாவின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டத்தில் அதிவேகமாக இயக்கும் தனியார் பேருந்துகளால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அப்பாவி பயணிகள் உயிரிழப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் இருந்து தருமபுரி நோக்கி சென்ற தனியார் பேருந்து பெரியாம்பட்டி பிரிவு சாலையில் டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த இளைஞர் மீது பேருந்து கவிழ்ந்ததில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இதுகுறித்து சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில், இந்த பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதாகவும், இது முற்றிலும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அதிவேகமாக பேருந்தை இயக்குவதால் தான் ஏற்படுவதாகவும், இதுபோன்ற இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதை தடுக்க தகுந்த பேரிகார்டுகளும் பெரியாம்பட்டி பிரிவு சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த மேம்பாலமானது இங்கே இருக்கக்கூடிய மேம்பாலமானது ஏகப்பட்ட மக்கள் நடமாடக்கூடிய இடம், நிறைய ஃப்ளோட்டிங் உள்ள ஏரியா. இந்த இடத்துல என்னன்னா மேம்பாலம் வருது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொல்லிட்டே இருக்காங்க தவிர இது நாள் வரைக்கும் இந்த மேம்பாலத்துடைய வேலையை தொடங்கலை, தாமதப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இது உடனடியாக மத்திய அரசு இதை தலையிட்டு, மாநில அரசு தலையிட்டு இந்த மேம்பாலத்தை உடனடியாக செஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு, மக்கள் உயிர் சேதம் இல்லாத செயல்பாடுறதுக்கு, உயிர் சேதம் நடைபெறாத தடுக்கிறதுக்கு இந்த 2 அரசாங்கங்களும் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். மேம்பாலம் வேலையை உடனே தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியா பெரியாம்பட்டி மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இது உடனடியாக தலையிட்டு இந்த அரசாங்கம் இந்த மேம்பாலத்தை உடனே வேலையை தொடங்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.